நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிடர் ரத்னா. நமது ஐயா சண்முகம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பெருமாநல்லூர்லேருந்து வந்திருக்கிற சார் அவர்கள் வருக. சார் என்ன தலைப்பு பேசுறீங்க சார்? இன்னைக்கு எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் சார். தொழிலை பற்றி பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க சார். இனி வரும் காலங்களில் எனது புகழ் பேசப்பட்டால் இவை அனைத்தும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது குருநாதரைவே சாரும். குருவாழ்க, குருவே துணை. அதாவது இப்போ நம்ம தொழிலை பற்றி பேச போகிறோம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு தொழில், சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு தொழில் இருக்குது. அதில் யார் அதில் வெற்றியாளராக வர்றாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்திலலாம் பாருங்கள், அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கோள் பலமாக இருக்கோ அந்தந்த கோள்களோட சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் எடுத்து அதைப்படி நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வர முடியும். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் தொழிலை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு அதே மாதிரி அந்த தொழில் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ பலம், அதுக்கு அடுத்தது அதுக்கூட என்னென்ன வழிபாடுகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே அதில் நிறைய தொழில்கள் இருக்குது. அதில் நான் குறிப்பிட்ட தொழில் மட்டும் நான் பேச போகிறேன். சூரியன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய தொழில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பேசக்கூடிய தொழிலாக இருக்கும். அதாவது மதிப்பு மரியாதை நிறைந்த கொடுக்க தொழிலாக இருக்கும். அவங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, ஒரு சேர்மனு, அரசு தொடர்புடைய தொழில்கள் அனைத்துமே இந்த சூரியனோட காரக தொழிலில் தான் அவங்க தொழில் இருக்கும். அதாவது ஒரு கலெக்டர் எடுத்தாவே ஒரு சூரியன் தான். அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, ஒரு வார்டு மெம்பரு, அந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்கள், டாக்டரு, இந்த மாதிரி தொழிலெல்லாம், நகை வியாபாரம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்து கடை, மெடிக்கல் ஷாப்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட தொழில்கள் தான் வருங்க. அப்படின்னா சூரியன் அப்படின்னாவே ஒரு எந்த ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் அவங்க தான் அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருப்பாங்க, இல்லை ஒரு எம்டிக்கு அடுத்தபடியாக இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே அதிகாரம் படைத்த தொழில்கள் அனைத்துமே தான் சூரியனுக்கு உண்டான தொழில்கள். ஆனால் அந்த சூரியனுக்கு உண்டான தொழில்கள் நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட அதில் நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றியாளராக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கு போனால், இந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய தொழில்கள் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் 1. அந்த தொழிலில் ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, பணம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து நீங்கள் டாக்டர் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மருத்துவமனையில் நீங்கள் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து நீங்கள் அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறமா ஒரு மினிஸ்டர் கூட ஆகக்கூடிய வாய்ப்புகளை இருக்கலாம். இந்த சூரியன் 10ஆம் இடத்தில் இருந்து அவங்க இந்த தொழில் நான் சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தாலும் சரிங்க. அப்போ உங்கள் தொழில் அதை நீங்கள் சிறப்பான முறையில் அந்த தொழில் நடத்திட்டே இருப்பீங்க. சூரியன் 10ஆம் இடத்தில் இருந்து இந்த தொழில் எடுத்திருந்தால் நீங்கள் இந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2, 4, 6 இந்த 3 இடத்துல சூரியன் இருந்தாலும் நீங்கள் அடுத்தபடியாக ஒரு நல்ல வெற்றியாளராக இருப்பீங்க. ஆனால் அந்த 10க்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருப்பீங்க. இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10ஆம் இடத்துல இருந்து நீங்கள் இந்த தொழில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் 1 வெற்றியாளர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 7, 11ஆம் இடத்துல இருந்து நீங்கள் சூரியன் 3, 7, 11ல் இருந்து நீங்கள் ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு மாவட்ட கலெக்டராகவோ அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக, அதாவது சொல்லப்போனால் தொழிலில் பெருசாக வர முடியலன்னு கூட மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு வருமானம் தான் இருக்கும். 10 பேர்த்தோட நம்மளும் இந்த தொழில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா நீங்கள் 10 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கலாம். அந்த 3, 7, 11ல் இருக்கும்போது 10 பேர்த்தில் நீங்கள் ஒருத்தராக தான் இருக்க முடியும்.
ஆனா அதுக்காக வந்து நீங்க இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்தா ஜெயிக்க முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல வெற்றியாளரா அந்த தொழில்ல வந்து நிலைச்சு நிப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5, 9ல வந்து நீங்க இந்த தொழில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த தொழில்ல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை சம்பாரிக்கணுங்கிற உங்க எண்ணங்களும் இருக்காது. அதுல வந்து நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் சம்பாரிக்க முடியாது. ஏதோ நம்ம தொழில செய்யறோம், வருமானம் வருது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருக்கிறதையே ரொம்ப மோசமான இடம். இந்த 8, 12ல சூரியனா இருந்து, நீங்க அரசியல்வாதியா இருந்தாவோ, அல்லது வந்து ஒரு அதிகாரம் படைத்த தொழில் இருந்தாவோ, அந்த தொழில்ல வந்து நீங்க சிறப்பான ஒரு வெற்றியாளரா வர முடியாது. ஒரு மன நிம்மதி இல்லாம, ஏதோ நம்ம கடமை செய்யணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து அந்த தொழில நீங்க செய்ய முடியும். அதனால, நீங்க உங்க ஜாதகத்த பாருங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடர பார்த்து, உங்களுக்கு சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரு? எந்த மாரி எந்த தொழில் இல்ல எந்த கிரகங்கள் பலமா இருக்கு? எந்த தொழில் எடுக்கலாம்? அப்படிங்கிறத ஒரு நல்ல முடிவு எடுங்க. அடுத்தது, இந்த சூரியனுக்கு உண்டான சின்ன சின்ன பரிகாரங்கள மட்டும் நாங்க கொஞ்சம் குடுக்க போறோம். அதனா சூரியன்னாவே வந்து ஒரு கிழக்கு திசை குறிக்கக்கூடிய கிழக்கு திசை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படின்னா வந்து நீங்க ஒரு சொந்தமா ஒரு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா, உங்க தொழில் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிழக்கு பார்த்த திசையில இருந்ததுன்னா, ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்ப சூரியன வழிபடணும் அப்படின்னா, சூரியனுக்கு உண்டான கிழமை வந்து ஞாயிறு. சூரியனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் வந்து கிருத்திகை, அ உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல நீங்க சிவ வழிபாடு செய்யுங்க. ஒரு சிவன் கோயில்ல வந்து உங்க பேரு, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வையுங்க. உங்க தொழில் வந்து என்ன பேர்ல செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, அந்த நட்சத்திர அந்த அர்ச்சனை பண்ணுங்க. அப்போ சூரியனை வந்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாரி சூரியனாவே அப்பா. சூரியனுக்கு அப்பாவுக்கு அடுத்தது வந்து கல்யாணம் செஞ்சுட்டீங்கன்னா மாமனார், அப்புறம் முதல் மகன், அப்புறம் இவங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதைய நீங்க வந்து நடத்துங்க. உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை குடுங்க. உங்க மாமனார வந்து நல்லா மதிச்சு நடங்க. உங்க பெரிய மகன வந்து ஒரு நல்ல அன்பா, பண்பா, ஒரு பாசமா நடத்துங்க. அடுத்தது வந்து நம்ம தந்தைய போலக்கூடிய மனிதர்களுக்கு வந்து நெறைய தான தர்மங்கள் வந்து நீங்க செய்யுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சூரியன வழிபடணும். அப்புறம் அந்த சூரியன் அந்த அது சூரியனுக்கு உண்டான தெய்வ வழிபாடு பண்ணணும். அது எந்த நட்சத்திரம். அடுத்தது வந்து சூரியனுக்கு உண்டான மனிதர்கள வழிபடணும். அப்புறம் சூரியனுக்கு உண்டான மனிதர்களுக்கு வந்து நம்ம அது ஒரு தான தர்மம் செய்றோம். அதாவது அந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த நட்சத்திரத்துல நம்ம ஒரு சிவன் கோயில்ல போய் ஒரு வழிபட்டு, அந்த நாள்ல நம்மனால முடிஞ்ச ஒரு 10 பேத்துக்கு வந்து ஒரு கை, கால் ஊனமானவங்க, ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி குடுத்தோம்னா, அந்த சூரியன் வந்து நம்மளுக்கு ஒரு பலமாயி, அதன் மூலமா நம்மோட தொழில் வந்து படிப்படியான ஒரு நல்ல மாற்றத்த கொண்டு போய் கொடுக்கும். இப்ப சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தா, எந்த மாரி வெற்றியாளர் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்திரன். சந்திரன் அப்படின்னாவே வந்து மனத குறிக்கக்கூடியது. அது சந்திரனுக்கு உண்டான ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா, விவசாயம், அப்புறம் நீர் சம்மந்தப்பட்ட தொழிலு. அதாவது பம்பு செட்டு அப்படின்னா பம்பு செட்டு, கிணற்று பாசனம், ஏரி பாசனம், ஆற்று பாசனம், ஒரு ஹோட்டலு, ஒரு பேக்கரி, ஒரு சர்பத்து கடை, அப்புறம் வந்து இந்த பால் அதாவது கறவை மாடுகள், பால், தயிர், மோர், வெண்ணெய் வியாபாரம், முத்து வியாபாரம், மீன் வியாபாரம், உப்பு வியாபாரம், அப்புறம் கடல் படையில வந்து நம்ம அதாவது வந்து கடல்ல அப்படின்னா அந்த மாரி இருக்கிறது. அப்புறம் அந்த மாரி சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து சந்திரன் வந்து மனத குறிக்கூடியதா இருக்கிறனால, சிந்தனை, கற்பனை, எழுத்தாளர் அப்படின்னா என்னங்க? நம்ம ஒரு எழுத்தாளரு, ஒரு கவிஞரு, அந்த மாரி ஒரு தொழில்கள வந்து நீங்க எடுக்கலாங்க. அப்படின்னா, இந்த சந்திரன் வந்து அப்படியே சொன்ன மாரி தாங்க. சந்திரன் வந்து யாருக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்குதோ, இவங்கெல்லாம் இந்த தொழில்ல வந்து ஒரு சிறப்பான வெற்றியாளரா இருப்பாங்க. அடுத்தபடி அந்த 2, 4 அதான் 4 மட்டும் இருந்தா, சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல மட்டும் இருந்ததுன்னா, அவங்களுக்கு அதிகமா கற்பனை அங்க வேலை செய்யாது. அவங்க என்ன நேச்சரா பேசணுமோ, அதாவது என்ன இ அதாவது கற்பனைப்படுத்தி அவங்க வந்து ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க கவிஞர் மட்டும் செட் ஆகாது. சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தா, அவங்க அந்த கற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு கவிஞரு, ஒரு எழுத்தாளரு, அந்த மாரி மட்டும் அவங்களுக்கு செட் ஆகாது. மத்தபடி நான் சொல்லக்கூடிய அந்த விவசாய சம்மந்தப்பட்ட தொழிலு, ஹோட்டலு, பேக்கரி, சர்பத் கடை, இதுலலாம் மிகப்பெரிய அதே மளிகை கடை, அரிசி கடை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி ஆக முடியும். இது வந்து சந்திரன் 10ஆம் இடத்தில் இருந்ததுன்னா,
அவங்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு அந்த ஒரு நடத்திட்டு இருப்பாங்க. சந்திரன் வந்து 10ல் யாராருக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மளிகை கடையா இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு வேலை கொடுப்பாங்க. அதில் வந்து தினசரி வந்து ஒரு 10,000 பேர் வந்து போகக்கூடிய தொழிலாக இருப்பாங்க. இப்போ சந்திரன் 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து நிறைய வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருந்ததுன்னா அந்த ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் அவங்க வந்து ஒரு தொழிலை பிரகாசமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது 6ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஷாப்பு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும். இங்கே ஒரு கடை இருக்கும், அதே மாதிரி பக்கத்து ஊரில் ஒரு கடை வச்சு அந்த மளிகை கடையாக இருந்தாலும் சரி, பேக்கரியாக இருந்தாலும் சரி, அல்லது ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இந்த மாதிரி சர்பத் கடை அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் யாராருக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து ஒரு கடைக்கு 2 கடைக்கு 3 கடை அப்படி வச்சுருப்பாங்க. 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க மட்டும் அந்த இடத்துல, அதாவது 2 4ல் மட்டும் இருந்தது அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா ஒரு அளவான வருமானம் வரும். 4ஆம் இடத்துல சந்திரன் அப்படி இருந்ததுன்னா நல்லா அளவுக்கு அதிகமான வருமானம் வரும். 6ஆம் இடத்துல இருந்தால் ஒரு 10 பேத்துக்கு வேலை கொடுத்து அது மூலமாக ஒரு வருமானத்தை சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடத்துல அப்படி இருந்தால் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வந்து வேலை கொடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ சந்திரன் வந்து இந்த இடத்துலலாம் இருந்ததுன்னா இவ்வளோ வருமானம், இவ்வளோ வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது வந்து 3 7 11ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா எல்லாரும் தொழில் செய்கிறோம், நம்மளும் ஒரு தொழில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த தொழிலில் வந்து மனநிறைவு இருக்கும். ஒரு குறைந்த அளவில் வருமானம் வந்தாலும் போட்டிங்கிறது இவருக்கு இருக்காது. போட்டியே வந்தாலும் அவர் விட்டு கொடுத்து போய் அந்த தொழில் செஞ்சுட்டே இருப்பார். 5 9ல் இருந்தது அப்படின்னா அந்த தொழில் வந்து அவர் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டார். அவருக்கு என்ன தசையோ புத்தியோ நடத்ததோ அந்த தசாபுத்தி நடத்தும் வரைக்கும் வந்து அந்த தொழில் செஞ்சுட்டே இருப்பார். அந்த தசாபுத்தி வந்து முடிஞ்சுது அப்படின்னா அந்த தொழிலை வந்து அவரே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு தொழிலுக்குள்ளே போயிடுவார். 8 12ல் இருந்துன்னா செஞ்சுட்டே இருப்பார். ஆனால் என்னென்னா அந்த தொழில் செய்ய அவருக்கு கடன் மேலே கடன் ஆகிட்டே இருக்கும். லாபத்தை கண்டிப்பாக அவர் அந்த 8 12ல் சந்திரன் இருந்து அவர் ஒரு மளிகை கடையோ பேக்கரியோ ஹோட்டலோ வச்சுருந்தாருன்னா அதில் நிச்சயமாக அவர் பெருசாக லாபத்தை சம்பாதிக்க மாட்டார். அந்த தொழில் மூலமாக நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டே இருப்பார். சரி, இதுக்கு வந்து என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது அதுக்கு நீங்கள் வந்து வடக்கு விளக்கு திசையில் வந்து கண்டிப்பாக அந்த திசை இருக்கலாம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் வந்து வடக்காகவும் இருக்கலாம், கிழக்காகவும் இருக்கலாம். இதுக்கு பரிகாரங்கள்ங்கிறது தாய் போன்றக்கூடிய தெய்வங்களை மட்டும் நீங்கள் வணங்கிக்கலாம். அப்படின்னா மாகாளி அம்மனை கும்பிடலாம், காமாட்சி அம்மனை கும்பிடலாம், அங்காளம்மனை கும்பிடலாம், அல்ல சிவன் கோயில் இருக்கிற அம்பாளை கும்பிடலாம். இதெல்லாம் எந்த மார்கள் நாட்கள் வழிபடலாம் அப்படின்னா ஒரு திங்கட்கிழமை நாளில் வந்து வழிபடலாம். அப்புறம் சந்திரனுக்குண்டான நட்சத்திரங்கள் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்களில் அம்பாளை வழிபட்டு நம்ம தாய் போன்றிருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு தாய்மார்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யலாம். தான தர்மங்கள் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கலாம், இல்லை நம்மளால் முடிஞ்சுன்னா ஒரு அவங்களுக்கு தேவையான உடைகள் வந்து தானமாக கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சந்திரனோட கெடுபலன்கள் குறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வந்து அந்த சந்திரனால் கொடுக்கும். அடுத்தது வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில். செவ்வாய் வந்து எப்பவுமே வந்து ஒரு முரட்ட கிரகம். அதாவது என்ன சொல்லணும்னா எப்பவுமே வந்து யாருக்கிட்டேயுமே வந்து விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அப்படின்னா அவங்க என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில். யூனிஃபார்ம்னா அப்படின்னா என்னங்க, போலீஸ்காரர் டெய்லி யூனிஃபார்ம் போட்டு அவங்க தொழில் செஞ்சு ஆகணும். அப்புறம் இராணுவத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தான் இராணுவத்துக்கு அவங்களும் வந்து யூனிஃபார்ம் இருக்கிற தொழில் தான். அடுத்தது விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் அவங்க செய்யலாம். அப்புறம் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். இன்றைக்கெல்லாம் நவீனமானதுனால ஒரு கேட்ரிங் அப்படிங்கிற மாதிரி போகலாம். அப்புறம் பிட்டர், வெல்டர், மெக்கானிக்கல், அப்புறம் வந்து தச்சு வேலைங்க, அப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், செங்கல் வியாபாரம், ஜல்லி, சிமெண்ட்டு, அதெல்லாமே செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் தான். அப்போ வந்து சீருடை அணிந்த பணியாளர்கள் அனைத்துமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாருன்னா அவர் கூட செவ்வாய் தான். அப்போ சீருடை யார் அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் தான். அது வெல்டர், பிட்டர், மெக்கானிக்கல், அப்புறம் இதெல்லாமே வந்துருங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்க இராணுவத்தில் இருந்தாலும் சரி, ஒரு போலீஸாக இருந்தாலும் சரி, இவங்க தான் அதிகாரம் படைத்த ஒரு துறை இடத்துல இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூட இருக்கலாம், ஒரு 10,000 பேர் கூட இருக்கலாம். அப்போ இவங்க தான் வந்து அந்த இடத்துலையே இவங்க ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு மனிதராக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சார் அப்படின்னா
இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பாரு. செங்கல், சிமெண்ட் இவர் வியாபாரமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஒரு 100 கடை இருந்ததுன்னா, இவரோட கடையில தான் நிறைந்த வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய வருவாங்க. நிறைய காசு சம்பாரிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா, அந்த ஏரியாவுல இவர் ஒரு பிரபலமான ஒரு கடைய வச்சு நடத்துவாரு. அதே சமயம் இவருக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான வருமானம் வந்து இவருக்கு இருக்கும். அதே சமயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து ஒரு கடை இருக்கும். இப்ப உதாரணம் சொல்லப் போனா, ஒரு மதுரையில ஒரு கடை இருந்ததுன்னா, அடுத்து ஒரு திருநெல்வேலியில இருக்கலாம், ஒரு திருப்பூர்ல இருக்கலாம். அந்த மாரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொழில் வந்து அது என்ன தொழில்னா, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில். செங்கல், சிமெண்ட்டு, அதெல்லாம் ஜல்லி, மணலு அல்லது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலு. இதெல்லாமே இவருக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த மாரி தொழில்லாம் செய்யலாங்க. அடுத்தது வந்து 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா, ஒரு அளவான வருமானம். தனக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும். அந்த தொழில்ல வந்து ஒரு மன நிறைவோட இருப்பாரு. அப்ப 2, 4, 6, 10ல செவ்வாய் இருந்து, அதுக்குண்டான இந்த தொழில் எடுத்திருந்தாரு அப்படின்னா, மன நிறைவும் இருக்கும், தொழில் லாபங்களும் இருக்கும். அடுத்தது 3, 7, 11ல் இருந்தார் அப்படின்னா, இதுல நிச்சயமா வருமானம் இருக்கும், மன நிறைவும் இருக்கும். ஆனா, இவர் எதிர்பார்க்கிற மாரி வந்து ஒரு போட்டி போட்டு அந்த தொழில்ல வந்து சம்பாரிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இருக்காது. சம்பாரிப்பா 10 கடை இருந்ததுன்னா, நம்ம கடை ஓடும் அப்படிங்கிற குறைந்த லாபத்த குடுத்தாலும், நெறைய வாடிக்கையாளர் வந்து இவர்கிட்ட வருவாங்க. அவர் வந்து ரூ. 10 குடுக்குறாருன்னா, இவரு ரூ. 7 குடுப்பாரு. ஆனா, இவர்கிட்ட நெறைய ஒரு வாடிக்கையாளர் வந்து இவர தேடி தேடி வந்துட்டே இருப்பாங்க. ஆனா வந்து வருமானத்தையும் குடுப்பாரு, மன நிறைவையும் குடுப்பாருங்க. செவ்வாயினால எந்த விதமான தீங்கும் குடுக்காது. அடுத்தது வந்து 5, 9ல இருந்ததுன்னா, இந்த தொழில்ல இவரு வந்து பெருசா வந்து சாதிக்கவே முடியாது. அதான் தசாபுத்தி நல்லா இருக்க வரைக்கும் வந்து அந்த தொழில் செய்வாரு. அந்த தசாபுத்தியோட வீரியம் குறைஞ்சாச்சுன்னா, அந்த தொழில் வந்து இவரா வேண்டாங்க நம்மனால இது முடியாது அப்படிங்கிற மாரி வெளிய வந்துருவாருங்க. 8, 12ல இருந்ததுன்னா, இந்த ஹார்ட்வேர்ஸு, சிமெண்ட்டு, செங்கல், ஜல்லி, மணலு அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னா, அது ஒண்ணும் பெருசா இவருக்கு லாபம் இருக்காது. நஷ்டத்த சந்திச்சிருப்பாரு. ஆனா 8, 12ல செவ்வாய் இருந்து, இதுல நான் சொல்ற மாரி ஒரு ராணுவம், போலீஸு இதுக்குள்ளலாம் இருந்தாலும், அ காசுங்கிறது வரும். ஆனா, அவருக்கு உள்ள ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருக்கும். எப்படின்னா, தன்னோட குடும்பம் இப்படி இருக்கு, நம்ம குழந்தைகள் இப்படி இருக்கு, நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோமே, குடும்பத்த விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே, அப்படிங்கிற ஒரு மனநிறைவு அப்படிங்கிறதே அவருக்கு வந்து இருக்காது. அப்போ வந்து அந்த வேலையிலேயே அவர் இருந்திருந்தாலும் கூட, சகா நேரமும் வந்து அவரோட குடும்பத்த பத்தின சிந்தனைகள் மட்டுமே இவர்கிட்ட அதிகமா இருக்கும். அதே மாரி 8, 12ல இருந்தாருன்னா, அடிக்கடி வந்து இவரு லஞ்ச லாவணியத்துல கூட போய் சிக்கிருவாருங்க. செவ்வாய் வந்து 8, 12ல இருக்கும்போது, ஒரு போலீஸ் துறையில இருந்தாவோ, மற்ற துறையில சீருடை அணிந்த பணியாளர் இருந்தாவோ, இவர் அறியாம வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்து இவரோட வாழ்க்கையில வந்து நடந்துட்டு தான் இருக்கும். இதுக்குண்டான வழிபாடுகள்ன்னா என்னன்னா, செவ்வாய்க்குண்டான திசை பார்த்தா தெற்கு திசை. தெற்கு திசையில கடை இருக்கலாம். ஆனா, தெற்கு திசையில கடை இருந்தாலும், நீங்க தென்மேற்கு பகுதியில வந்து நீங்க உட்கார்ந்து நீங்க தொழில் நல்லா செஞ்சீங்கன்னா, தொழில் ஓரளவுக்கு நல்ல லாபத்த குடுக்கும். செவ்வாய்க்கு உண்டான நாள் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை. அடுத்தது வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர நாள்ல முருகர் வழிபாடு செய்யலாம். அப்புறம் நம்ம கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரிகளுக்கு முடிந்த வரைக்கும் வந்து நம்ம உதவிகள் செய்யலாம். நம்மளுக்கு போக அதிக வருமானம் இருக்குது அப்படின்னா, நமக்கு உடன் பிறந்த சகோதரிகளுக்கு வந்து நம்மளால முடிந்த உதவிகள் செய்யலாம். அதே மார கொஞ்சம் ஏழ்மையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து நெறைய தான தர்மங்கள் செஞ்சோம்னாவே, அந்த செவ்வாயினோட பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு முன்னேற்றத்த குடுக்கும். அடுத்தது வந்து புதன். புதன்னாவே என்னங்க? புதன்னா அறிவு, புத்தி, கூர்மைங்க. கல்வி. பொதுவா சொல்லப்போனா புதன்னு வந்துட்டாவே வந்து அவங்க அதிக முதலீடு வந்து செய்ய முடியாது. அவங்க வந்து தன்னோட அறிவாற்றல் மூலமா தான் அவங்க வந்து சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது புதன் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட அறிவ வச்சு மட்டும் தான் அவங்க தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க. முதலீடுங்கிறது பெருசா இருக்காது. இருக்கும். ஆனா புக் ஸ்டோரு அந்த மாரி தான் வருங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுறது, கணித ஆசிரியரு, ஜோதிடத்துல வரலாம், மர்மக் கலைஞ, மேஜிக் நிபுணரு, எழுத்தாளரு, பேச்சாளரு, தட்டச்சர், வழக்கறிஞர், பத்திரிகை துறைங்க, தபால் தந்தி, வியாபாரம், காசில்லாமல் தரகு வேலை, ஏஜென்சி, அப்புறம் வாய் சாமர்த்தியத்தால சம்பாரிக்கிறது, அப்புறம் வந்துங்க இந்த மாரி தொழிலெல்லாம் இவருக்கு வந்து நல்லபடியா வெற்றி குடுக்கும். அப்படி என்ன சொல்றேன்னா, இவர் வந்து வழக்கறிஞரா போனாலும் நல்லா புதன் நல்லா இருக்குன்னா புதன் பலமா இருந்ததுன்னா, அவங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தாருன்னா, நல்லா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 10ஆம் இடத்துல புதன் இருந்து, அவங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தாருன்னா, ஒரு பிரபலமான வழக்கறிஞரா இருப்பார். கிட்டத்தட்ட சொல்லப்போனா, ஒரு தமிழ்நாடே தெரிகிற அளவுக்கு அவரோட பேர் இருக்கும்.
இந்தியாவே தெரிகிற அளவுக்கு அவர் பேர் இருக்கும். அப்படின்னா இவர் வந்து அந்த அந்த லாயர் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக வருவார். அப்புறம் அதே சமயம் வந்து இவருக்கு 2 இப்போ 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கங்க. அவர் வந்து ஒரு லாயராக இருக்கிறார் அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நேர்மையாக மட்டும் இருப்பாருங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறாரோ அதை படித்தான் செய்வார். தவறான முறையில் போகணுங்கிற மாதிரி அவர் பண்ணாருங்க. என்ன நடந்ததோ அது சொன்னால் அது வந்து பண்ணலாங்க அப்படிம்பாரு. கொஞ்சம் நாம் மாற்றி எப்படி பண்ணணுங்க அப்படின்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது, நீங்கள் வேற இடம் பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தன்னோட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதே வந்து 3ல் புதன் இருந்தாவோ 7ல் புதன் இருந்தாவோ இல்லை 11ல் புதன் இருந்தாவோ ஒரு கேஸ் ஒன்று வந்ததுன்னா அது எப்படியெல்லாம் மாற்றி எப்படியெல்லாம் அந்த கேஸை வந்து அதான் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். அவருக்கு நிறைய கற்பனையாற்றல் இருக்கும். ஏன்னா அந்த புதன் வந்து அவங்கள வந்து மாற்றும். இந்த இதில் வந்து நாம் தோத்துட்டா அடுத்து எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் நிறைய சிந்திச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3-7ல் புதன் இருக்கும்போது இவர் எல்லா மக்களும் இவர்கிட்ட வருவாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரவும் இவர் நிறைய கிளைண்ட் வச்சுருப்பாங்க. சாதாரணப்பட்ட மக்களும் இவர்கிட்ட வாடிக்கையாக இருப்பாங்க. குறைந்த அளவில் வந்து இவர் வந்து குறைந்த அளவில் வந்து பீஸ் வாங்குவார், நிறைந்த அளவில் வந்து வாடிக்கையாளர் வச்சுருப்பாருங்க. இதே 6ஆம் இடத்துல புதன் இருந்தது அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா நிறைய பீஸ் வாங்குவார், ஆனால் குறைந்த அளவில் வாடிக்கையாளர் வச்சுருப்பாருங்க. ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2, 4, 6, 10ல் இருக்கும்போது அதான் தன்னோட மூலதனத்தை வச்சு யார் தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியும் வருமானத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் 3, 7, 11ல் இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு குறைந்த அளவில் வருமானத்தையும் ஒரு நிறைய வாடிக்கையாளர் வச்சுருப்பார். அடுத்தது 8, 12ல் இருந்ததுன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாரோ வழக்கறிஞராக இருந்தாலும் அதில் வந்து நிறைய ஒரு அதாவது 8ல் இருந்ததுன்னா நிறைய அந்த அந்த இந்த ஆக்சிடெண்ட்டு விபத்து அந்த மாதிரி ஒரு அது அதிகமாக கேஸ் தான் அவர் எடுப்பார். இருந்தாலும் அதில் வந்து நிறைய பிரச்சனையை சந்திப்பார். 5, 9ல் இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அவர் தொழில் வந்து பேருக்கு தான் அவர் லாயராக இருப்பார். அந்த அளவுக்கு அவர் நிறைய கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இருக்க மாட்டாருங்க. இது எல்லாமே அப்படித்தான். எல்லாம் நான் சொன்னக்கூடிய தொழில் அனைத்துமே வந்து 8, 12ல் இருந்ததுன்னா அது தொழில் வந்து மன நிறைவு அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக இருக்காது. அப்போ புதன் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு திசையிலையும் உட்காரலாம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் கிழக்கு திசையும் உட்காரலாம், தெற்கு திசையும் உட்காரலாம், மேற்கு திசையும் உட்காரலாம். அதனால் இன்னும் பிரச்சனை இல்லை. புதன் சம்மந்தப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா மாமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அப்புறம் புதன்கிழமை நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யலாம். அப்புறம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி அந்த நட்சத்திரத்தில் பெருமாள் வழிபாடு செஞ்சு அதுக்குண்டான மனிதர்கள்னால் யாருங்க, ஒரு வயதானவங்களுக்கு வந்து நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது புதனால் வந்து உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. இந்த தொழிலில் நீங்கள் ஓரளவுக்கு வெற்றியாளராக வர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குருன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய தொழில்கள் தான் வரும். அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் வியாபாரங்கள் அதாவது செல்வம் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னா சொல்லப்போனால் அந்த கோயில் திருப்பணி செய்கிறது, பெரிய நகைக்கடை வச்சுருக்கிறது, அப்புறம் வழக்கறிஞர், வங்கி தாளர், அதான் முக்கியமாக இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட துறையில் எல்லாமே இந்த குரு தான் இருக்கும். அதாவது வந்து மத தலைவர் அப்படின்னா மத தலைவராக இருப்பாங்க, கோயில் அர்ச்சகராக இருப்பாங்க, கவர்னர், மந்திரி, கலெக்டரு, வழக்கறிஞர், இதெல்லாமே வந்து குரு சம்மந்தப்பட்ட தொழில். இப்போ குரு யாருக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்குதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மேனேஜராக இருப்பாங்க. அதாவது சொல்லப்போனால் 10ல் யாருக்கு குரு இருக்குதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத தலைவராக இருப்பாங்க, இல்லை ஒரு வங்கியில் வந்து ஒரு மேனேஜராக இருப்பாங்க, கோயில் அர்ச்சகராக இருந்தாலும் அவர் தான் வந்து ஒரு முதல் நிலை அர்ச்சகராக இருப்பாங்க. அதே மாதிரி 3, 7, 11ல் இருந்ததுன்னு அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருப்பாங்க. ஒரு பெருசாக அந்த பேங்க்கில் இருப்பாங்க, ஒரு லாயராக இருப்பாங்க, ஆனால் அந்த பெருசாக வருமானம் இருக்காது. ஆனால் அந்த தொழில் வந்து மன நிறைவோடு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 8, 12ல் இருந்தது அப்படின்னா இதில் முக்கியமாக சொல்லப்போனால் யாருக்கு 8, 12ல் குரு இருக்கோ அவங்கெல்லாம் வங்கி சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாங்கன்னா எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. அதாவது சொல்லப்போனால் முக்கியமாக ஒரு கேஷியர் இருக்கிறாங்க, ஒரு மேனேஜராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 10,000க்கு வந்து 4 சைபர் போட்டால் 10,000, அதே 5 சைபர் போட்டால் 10 லட்சம் ஆகிக்குங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கவனக்குறைவுகள் வேலை செஞ்சு அதில் வந்து சிக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி நடக்கும். அதே மாதிரி கையெழுத்து வந்து அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அது கரெக்டாக படித்து பார்க்காம அது கையெழுத்து போட்டாங்கன்னா அதனால சட்ட சிக்கலெல்லாம் இவங்க நிறைய சந்திச்சுட்டே இருப்பாங்க. குரு வந்து யாருக்கு 8ஆம் இடத்துல இருக்குதோ
அவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய பெரிய துறையில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதனால் நல்லா படித்து பாட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அதனால் அந்த 8-12 இருக்கிறவங்க மட்டும் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி குருனால் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. குரு அப்படின்னா ஒரு வடக்கு திசை குறிக்கக்கூடியது. குரு அப்படின்னா நம்மளோட குழந்தைகளை குறிக்கக்கூடியது. வணக்கம் மேடம். அப்புறம் வந்து இந்த குரு அப்படின்னா நம்ம வந்து வியாழக்கிழமை நாளில் வந்து குரு பகவானை வழிபடுறது, வியாழக்கிழமை நாளில் வந்து சாய்பாபா வழிபடுறது, வியாழக்கிழமை நாளில் வந்து சிவ வழிபாடு செய்கிறது. அப்போ வந்து இந்த புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர நாளில் வந்து நம்ம தெய்வ வழிபாடுகள் செஞ்சு, அதாவது குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு உதவிகள் செஞ்சோம்னாவே அந்த குருவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் குறையும். நாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன்னாவே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் ஆகலாம், அல்லது வந்து ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகலாம், நகை கடை வச்சுருக்கலாம், பூக்கடை வச்சுருக்கலாம், வளையல் கடை, செண்டு வியாபாரம், கட்பீஸ் கடை, வெள்ளை வியாபாரம், ஜெனரல் மார்ச்சென்ட்டு, ஆப்டிக்கெல்லாம் கண்ணாடி கடை, அழகு சாதன சம்மந்தப்பட்டது, பஸ்ஸு, லாரி, இதெல்லாமே சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில். அப்புறம் கவிஞரும் ஆகலாம், இப்போ புகழ்பெற்ற பாடகராகவும் ஆகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சுக்கிரன் நல்லா இருந்தாவே வந்து அதுவும் 3ல் சுக்கிரன் இருந்தாவே அவங்க நல்லா அவங்களுக்கு குரல் வளம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சுக்கிரன் யாருக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்குதோ இவங்கெல்லாம் வந்து இந்த தொழிலில் வந்து பிரபலமான ஆளுகளாக இருப்பாங்க. சுக்கிரன் வந்து யாருக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு புகழ்பெற்ற பாடகராக இருப்பாங்க, புகழ்பெற்ற ஜவுளி கடை வச்சுருப்பாங்க, ஒரு தெரியக்கூடிய ஆளாக இருப்பாங்க, ஒரு புகழ்பெற்ற நகைக்கடை, அவங்க அந்த நகைக்கடையின் பேர் சொன்னாவே அவரு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கடைங்கிறது இருக்கும். அப்போ திருப்பூரில் ஒரு கடை இருந்தால் கோயம்புத்தூரில் ஒரு கடை வச்சுருப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் வச்சு அவங்க நடத்திட்டே இருப்பாங்க. 4ஆம் இடத்துல இருந்தாவே அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. அதுலேயும் தினசரி வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய வந்து போகக்கூடியவராக இருப்பாங்க. 3, 7, 11 இருந்தால் குறைந்த அளவில் வந்து தன்னோட பொருட்கள் வந்து வியாபாரம் செஞ்சு நிறைந்த அளவில் வாடிக்கையாளர்கள் வந்து வச்சுட்டே இருப்பாருங்க. லாபத்தையும் சம்பாதிப்பார், அதே சமயம் வாடிக்கையாளர்களும் நிறையா வந்துட்டே இருப்பாங்க. இந்த 8-12 இருக்கும்போது இவர் என்ன தொழில், இது நான் சொல்லக்கூடிய தொழில்கள் வந்து எது செஞ்சாலும் அவர் பெருசாக அதில் வந்து அவர் சைன் பண்ணவே முடியாது. அதனால் வந்து அவரோட மன நிம்மதியும் அதே மாதிரி பணத்தையும் தான் அவர் வந்து விரயம் பண்ணிகிட்டே இருப்பார். மற்றபடி இவரோட ஜாதகத்தில் மற்றபடி வந்து இந்த தொழிலில் வந்து எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 5, 9 இருந்தாலும் இவர் அந்த தொழிலில் வந்து சைன் பண்ணவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தொழில் செய்வார், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த தொழிலேருந்து வெளியே வந்துடுவார். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நம்ம ஒரு பெண் தெய்வங்களை வழிபடலாம். பெண் தெய்வங்கள்லாம் முக்கியமாக பெருமாள் கோயில் இருக்கிற ஸ்ரீதேவி, பூதேவி, அந்த மாதிரி பெருமாள் கோயில் இருக்கிற ஒரு அம்பாள் வந்து வழிபடலாம். அப்புறம் வந்து சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரங்களில் வந்து நம்ம வழிபட்டோம்னாவே இந்த நல்ல மாற்றம், அதாவது வந்து பரணி, பூரம், உத்திராடம் இந்த நட்சத்திர நாளில் பெருமாள் கோயிலுக்குள்ள அம்பாளை வழிபட்டு நம்மளால் முடிந்த உதவிகள் வந்து நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது வந்து சனி சம்மந்தப்பட்ட தொழில். சனின்னா என்னென்னா, சனினாவே முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு லாரி, சைக்கிள் வியாபாரம், நிலக்கரி ஏஜென்சிஸ், அப்புறம் எண்ணெய், எள்ளு, புண்ணாக்கு, கடுகு, உளுந்து, புளி வியாபாரம், சுரங்க தொழில், தோல் வியாபாரம், பழைய ஜாமான் தொழில், டிரைவர் வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவருக்கு வந்து முக்கியமாக கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தொழில்கள் தான் வந்து இவர் சனி சம்மந்தப்பட்ட தொழில்குள்ளே வருவாங்க. இதில் சொல்லப்போனால் 8-12 வந்து சனி இருந்தாருன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பார். அதான் சொல்லப்போனால் அந்த குப்பை வலிக்கிறது அந்த மாதிரி தொழிலுக்குள்ளே வருவாங்க. அந்த அந்த ஒரு இறந்தாங்கன்னா அந்த மாதிரி தொழிலுக்குள்ளே இருப்பாங்க. இதே 10ல் இருந்தாலும் கூட இவர் இந்த தொழிலுக்குள்ளே செஞ்சாலும் கூட அதில் வந்து நல்ல இப்போ தோல் வியாபாரம் பண்ணுறாரு, பழைய ஜாமான் வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் பெருசாக அந்த தொழில் வந்து அவர் செஞ்சுட்டார். 10ல் சனி யாருக்கு இருக்கும் அவங்க வந்து பழைய ஜாமான் வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க பெருசாக நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே வந்து 4ஆம் இடத்துல இருந்துன்னா அளவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3, 7 இருந்துன்னா நல்லா அதுலேயும் ஒரு மன நிறைவோடு இருப்பாங்க. 5, 9 இருக்கும்போது இந்த தொழிலில் வந்து அவர் நீடிச்சு பண்ணவே முடியாது. 5, 9 இருக்கும்போது இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த கஷ்டப்பட்டு அந்த தொழிலுக்குள்ளேயே ஒரு ரொம்ப நாள் இருக்கவே முடியாது. சொல்லப்போனால் இப்போ
இப்போ சனினாவே வந்து அந்த அரசு மருத்துவமனையில் அந்த பிணக்கிடங்கள் இருக்கிறவங்கலாம் வந்து சனி சம்மந்தப்பட்ட தொழில் தான். ஆனால் இவர் அந்த வேலை வாங்குவார், கொஞ்ச காலம் இருப்பார், அந்த வேலை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இவரே வந்துடுவார். எனக்கு வேலையே இல்லாட்டி பரவாயில்ல, நான் வந்து வேறு தொழிலுக்குள்ளே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சனி யாருக்காரு கஞ்சில் இருக்கிறோம், இவர் வந்து அந்த தொழிலுக்குள்ளே இருந்தாருன்னா, ஆனால் அந்த தொழில் வந்து இவர் விரும்பவே மாட்டார், வெளியே வந்துடுவாருங்க. அப்புறம் இவர் வந்து சனிக்கிழமை நாளில் சிவனை வழிபடலாம், சனிக்குண்டான மனிதர்களை வழிபடலாம், சனிக்குண்டான நட்சத்திரங்களில் வழிபடலாம். சனிக்குண்டான நட்சத்திரம் வந்துங்க பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் வந்து சனி பகவானை வழிபடலாம். சிவன் வழிபாடு செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது ராகு கேதுக்கும் நிறைய இருக்கும். அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட தொழில் மட்டும் சொல்கிறேன். இந்த கடுகு, உளுந்து, எள்ளு, பின்னாக்கு, எண்ணெய், அப்புறம் வந்து இந்த மாதிரி தொழில்கள்லாம் செஞ்சுக்கலாம். கேதுக்குண்டான தொழில் வந்து இது அப்படித்தாங்க, இது அதிகமான தொழில் வராது. இருந்தாலும் என்ன சொல்லணும்னா, இந்த 7 தொழில்கள் வந்து யாருக்கு பலமாக இருக்குதோ இவங்க வந்து இந்த தொழிலெல்லாம் இருந்தால் நிறைய சைன் பண்ணலாம். சரி, எல்லாமே நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ 10ல் வந்து குரு இருக்கிறாரு, 10ல் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு பெரிய லாயராக இருக்கிறேங்க, ஆனால் பெருசாக இதில் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வருமானமே வழியன்னு கேட்கலாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருக்கு, ஆனால் நான் பெருசாக இதில் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ரன்னிங்கில் வந்து ஒரு நல்ல திசைகள் வந்து உங்களுக்கு ஒரு பலமாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு நிறைய வருமானத்தையும் புகழையும் கொடுக்கும். அதாவது இப்போ வந்து நல்ல திசை நான் சொல்லக்கூடிய மாதிரி வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ திசை வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கணும். அது குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் தொழிலில் வந்து நம்ம நல்லா வலிமையாக வரணும் அப்படின்னா பெரிய திசைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வலிமையாக வர முடியும். உதாரணத்துக்கு சனி திசை 19 வருஷம் நடக்குது அப்படின்னா, அந்த சனி திசையில் வந்து சனி வந்து நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா அந்த திசை நிச்சயமாக நீங்கள் வந்து பெருசாக வளர்ச்சியை நோக்கி போக முடியும். இதே சூரியன் வந்து திசை நடத்துகிறாருன்னா 6 வருஷம் தான் கொடுப்போம், 6 வருஷம் தான் வரும். ஆனால் 6 வருஷத்தில் வந்து நான் பெருசாக சம்பாதிக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட இந்த சூரியன் திசையோ, சந்திரன் திசையோ, செவ்வாய் திசையோ, கேது திசையோ நடந்தது அப்படின்னா நம்ம பெருசாக தொழிலை சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது குறிப்பிட்ட டைம். இப்போ சூரியன் திசை சூரியன் புத்தின்னா ஒரு 5 மாதம் தான் வருங்க, 4 மாதம் 27 நாள் தான் வரும். அடுத்து சந்திரன் புத்திங்கிறது 6 மாதம் வரும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே 6 வருஷம் போயிடும். நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து அது ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு 2-3 வருஷம் ஆயிடும். அந்த 2-3 வருஷம் முடிச்சு 3 வருஷம் அப்படிங்கும்போது நம்ம அந்த திசை முடிஞ்சிடும். அப்படின்னா நம்ம தொழிலில் நீடிச்சு நிற்கணும் அப்படின்னா ஒரு பலமான திசை வரணும், அது பெரிய திசையே வரணும். சனி திசை மாதிரி, புதன் திசை மாதிரி, சுக்கிரன் திசை மாதிரி வரணும். அதே மாதிரி ஒரு பெரிய திசை நடந்தது அப்படின்னா அது மோசமான திசையே இருக்கக்கூடாது, வாழ்க்கையவே நொந்துறணும். இப்போ ஒரு சுக்கிரன் திசை 20 வருஷம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சுக்கிரன் திசை நம்மளுக்கு பலமான திசை இல்லை அப்படின்னா அந்த 20 வருஷ வாழ்க்கை நம்மளுக்கு கஷ்டம்தான். அந்த புத்திகள் வந்து நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த டைமில் மட்டும்தான் நம்ம நல்லதை அனுபவிக்க முடியும். மற்ற 20 வருஷ காலம் வந்து அது மோசமான பலன்கள் தான் நம்ம சந்திச்சுட்டே இருக்க முடியும். அது வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். இப்போ சுக்கிரன் திசை 20 வருஷம், ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் திசை வருது அப்படின்னா அந்த சுக்கிரன் திசையில் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல படிப்பை படிக்க முடியாது, அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது, ஒரு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல தொழிலை வந்து அவர் சம்பாதிக்க முடியாது. அதே வந்து ஒரு 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள ஒரு சுக்கிரன் திசை வருது, அவருக்கு நல்ல டாப் லெவல் இருக்குது அப்படின்னு வைங்க, அந்த திசை அவர் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை, அவர் ரன்னிங்லேயே போயிட்டே இருப்பார். 35 வருஷம் அப்படிங்கும்போது அவர் கொடி கட்டி பறந்துடுவார். இப்போ திசைகள், அதான் நான் சொல்லக்கூடிய கிரகங்களும் இருந்து அந்த திசைகள் நடந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கிறாரு, நான் சொல்லக்கூடியது என்ன சொன்னேன், சூரியன் வந்து 3ல் இருந்தால் ஒரு சுமாராக தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவருக்கு சனி 10லேருந்து திசை நடத்துகிறாருன்னு வைங்க, ஒரு அரசியல் இருக்கிறாருன்னு வைங்க, அப்போ அந்த சனி திசை 19 வருஷம் அரசியல் தான் இருப்பார், நிறைய மக்கள் மத்தியில் பேரும் இருப்பார், மக்கள் மத்தியில் நல்ல பேரும் இருக்கும், அவர் பணம் அப்படிங்கிறதே நிறைய சம்பாரிச்சிட்டே இருப்பார். அப்போ திசைகளும் நல்லா இருக்கணும், நாம் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்புகளும் நல்லா இருக்கணும். இந்த அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கலாம். அதுபோக நம்ம வழிபாடுகளும் செய்யணும். வழிபாடுகள் செஞ்சால் மட்டும்தான் பத்தாதுன்னு இல்லை, நிறைய தான தர்மங்களும் நாம் செய்யணும். தான தர்மங்கள் செஞ்சால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். இல்லை, நல்ல மனசு வேணும். அதாவது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நம்மளால் அவங்களுக்கு நிறைய இடைஞ்சல் வந்தாலும் சரி, நம்ம உள் மனசு வந்து அவங்கள வந்து வாழ்த்தணும். வாழ்த்துனா மட்டும் அவங்களும் வாழ்வோம், நாமளும் வாழ்வோம்.
அவங்க நண்பரே இல்லை, ஒருத்தர் யாருமே இல்லை. ஆனால் சார் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கவே வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் வந்து பையன் பிறந்திருக்குங்க, இப்போ தான் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா, உடனே நாம் என்ன சொல்லணும், வாழ்க முடலும் இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒரு ஜோசியர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு நம்ம ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னோம்னா, அவங்க அதுக்கு மேலே இன்னும் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க, நல்லா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல முக மலர்ச்சி ஏற்படுங்க. அவங்க சொல்கிறத வந்து நம்மக்கிட்ட நிறைய ஜோசியம் பார்க்குறக்கு ஒரு 10-20 பேர் உட்காந்துருப்பாங்க. சீக்கிரமாக நம்ம பார்க்குற கிளைண்ட்டுகளை வந்து பார்த்துட்டு உங்கள் திசை இந்த புத்தி நடக்குது, வேறு கொஸ்டின் கேளுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது வந்து நல்ல மனநிறைவோடு அவங்கள தாட்டணும். அப்போ தான் வந்து நம்மளோட தொழிலும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல திருப்திகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இவ்வளோ தூரம் நான் பேசுனதுக்கு இந்த குபேர கலச அறக்கட்டளைக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு நன்றி. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து நம்ம மனமார பாராட்டணும். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாக எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வந்து ஒரு கனடாவிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நீங்கள் பேசுனது வந்து நான் வந்து பார்த்தேங்க, நீங்கள் தொழிலை பற்றி பேசுனீங்க, அது நல்லா இருந்துச்சு எனக்கு, நான் இந்த மாதிரி கனடாவிலேருந்து பேசுகிறேங்க அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் அப்படின்னேன். இந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோணுங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஜாதகத்தை வாட்ஸ்அப் போட்டுவிடுங்க, பார்த்து சொல்கிறேங்க அப்படின்னாரு. ஃபீஸ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டார். சார் நம்ம வந்து நேரில் வந்தாலும் சரி, ஆன்லைன் பண்ணாலும் சரி, 500 ரூபாய்க்கு ஃபீஸு. ஒரு ஜாதகம் குறைஞ்சி வச்சு 20 நிமிஷம் எடுப்பேங்க, அதுக்கு மேலே எடுக்கிறது உங்கள் விஷயம், உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 4 ஜாதகம் அனுப்பிச்சார் அவங்க ஃபேமிலியில். அவர் 1984 பிறந்தவர் தான், பெருசாக அவருக்கு ஒன்றும் வயசாகலை. 4 ஜாதகம் பார்த்தா 2 பசங்க அவருக்கு. அப்புறம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு அவர் 2000 போட்டார். எனக்கு ஆச்சரியம். நான் கேட்டது வந்து அவர் ஜாதகத்துக்கு 500 தான் கேட்டேன். இல்லை நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்து தமிழர் தான், நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அவர் வந்து தமிழர் தான். அவர் வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தங்க, நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதத்துக்கு நான் 2000, 4 ஜாதத்துக்கு 8000 போட்டார். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் திருச்செங்கோட்டில் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி தம்பி இவர் தான் நல்லா பார்க்குறாரு தம்பி அப்படின்னு சொல்லி திருச்செங்கோட்டில் வந்து ஒரு அறிமுகப்படுத்தினார். அவரும் ஜாதகத்தை பார்த்துட்டு அவரு வந்து நல்லா சொல்கிறீங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பையன், அப்புறம் 3 ஜாதகத்தை பார்த்தோம். அது மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இந்த யாரால இது நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, இது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாக தான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அதனால் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி இன்னும் மேலும் மேலும் வளர நான் மனப்பூர்வமாக வாழ்த்திக்கிறேன். அப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த நம்மளோட மேடம், தலைவர் மேடம் வந்து காளீஸ்வரி மேடம், இன்னும் நல்லா பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாறு மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா சேவை திருக்காவுங்க இன்னும் நல்லா அவங்க வரணும். அப்புறம் நம்ம பாலா சார் தான் எனக்கு இது வந்து எனக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னார் பாலா சார். அவர் இன்னும் வாழ்க்கையில் நல்லா மேலே வரணும்னு சொல்லி எனக்கு மனப்பூர்வமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம குமார் சார், அவரும் அப்படித்தான் எனக்கு ரொம்ப நாள் நண்பர். அப்புறம் நம்ம லக்ஷ்மண் சார், இவர் எப்பவுமே வந்து ஒரு எல்லாத்தையுமே நல்ல மனிதர். அவருக்கு எனக்கு மனமார நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையுமே எனக்கு யாராவது உதவி செஞ்சாங்களோ எல்லாத்தையும் நான் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாகவும் வெற்றி படிக்கட்டுகள் மூலமாகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வந்து சண்முகம், MA அஸ்ட்ராலஜி, அதாவது வாழ்வியல் ஜோதிடர் சண்முகம். 97 500 12 711 என்னோட நம்பர். நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பெருமாநல்லூர், திருப்பூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சார் சூப்பராக பேசிட்டாங்க. தொழிலை பற்றி மிக அற்புதமாக தெளிவாக பேசிய சண்முகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேஸ்வரா சார், குமார் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பார்த்து நில்லுங்க.